தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா இப்போ சித்தூரில் பார்த்தீங்கன்னா பயோபிக் 4th branch ஓப்பன் பண்ணியிருக்கோம். All students and parents or members பயோபிக் மூலியமா and பயோபிக் family and teams and Korean school management எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறோம். First is a prayer. Please listen up. அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். First இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்ல வரவேண்டியிருந்துச்சு. ஆக்சுவலா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் டெக்ஸஸ் சார் வரல. ஒரு சின்ன எமர்ஜென்சியால லாஸ்ட் டைம் வர முடியாம போயிடுச்சு. வாய்ஸ் கேக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா சேர்மன் சார், நம்ம கிரியன்ஸ் சேர்மன் சார் ஆன் தி வே. ஒரு சின்ன இதுக்கு வரல, அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டு இருக்காங்க. 2 minutes அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா எல்லாமே லேட்டாக இதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இஸ் ஃபர்ஸ்ட் டைம் வெல்கம் அட்ரஸ். Biofit members, Biofit Soccer Academy students and parents, I would like to express my gratitude to the chief guest for joining us. We are privileged to open the grand kick-off on this beautiful evening. It gives the KPRN Biofit family a great pleasure to announce that we have spread out wings of 4th branch of the family, named as Biofit Soccer Academy. You all coordinately invited to the grand kick-off. We are really looking forward to you grace this presence to the entire event, and once again I welcome you all. Again சொன்னதான் இன்னைக்கு நம்ம கேபி பயோபிக்ல 4th branch இது சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச் வந்து பயோ ஃபிட்னஸ் தான். அதுக்கப்புறம் ஃபுட்பால் கொண்டு வந்தோம். ஆஃப்டர் கொரோனா இப்போ நிறைய ஃபிட்னஸ் காணாம போச்சு, நிறைய அகாடமி காணாம போச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயோஃபிட் இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சார் சொன்னவங்க சார் தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கொரோனா டைம்ல நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ணாரு. ஆனா அவர் இல்லாம எந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்றது இல்லை எப்பவுமே. சார் சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார் சரி இஸ் வெரி மோட்டிவேஷன். துடியல் மணியன்குளம் ட்ரஸ்ட் அதே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா துடியல் மணியன்குளம் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் எப்படின்னா லாஸ்ட் சொன்னதுதான் இந்த ட்ரஸ்டோட சக்சஸா போயிட்டு இருக்கு. சர்வீஸ் மேல போயிட்டு இருந்தது. அதை வச்சு நானும் சர்வீஸ் பண்ணலாங்கிற ஐடியா அந்த ஒர்க் அப்படின்னு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பயோபிக்ல எங்க போய் ரன் பண்ண ரெண்டல் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தா என்ன ஒரு இன்கம் வந்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே உழைப்பு அமௌண்ட் கூட கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால நம்ம கூட சரி எல்லாமே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் போயிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் பார்த்தா ஹெல்பிங் போயிட்டு இருக்கு எல்லாமே. அதாவது எல்லாமே ஒரு நம்ம புண்ணியம் சேர்த்துக்கிறோம். இதுல ஒன்னா தேங்க்யூ சார். நான் தேங்க்யூ வெரி மச். அதேதான் பயோபிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அகாடமி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல இருந்து இப்போ 4th branch இருக்கு. எல்லாருமே நம்ம இன்ஸ்பெக்டர் சார் நாசர் சார் வந்திருக்காரு. எல்லாமே ஓப்பனிங் வந்திருக்காங்க. அவர் எங்க போனா விடுறதில்ல. அவர் எனக்கு எந்த ஏரியா போனாலும் விடுறதில்ல. இப்போ குடியில் பேசி போகுதுன்னா கோயில் பேர் சேஞ்ச் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா யாரும் வர பெரிய பிசிஷன் வர முடியாது. இருந்தாலும் நமக்காக பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி அவர் எல்லா ஒர்க் முடிச்சுட்டு அது பெண்டிங் வந்திருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் சார். ஏன்னா சார் சொல்றது ஒரு மோட்டிவேட்டர் ஸ்போர்ட்ஸ் மேன். எல்லா டோர்னமெண்ட் ஒன்லி ஓப்பனிங் மட்டும் இல்ல, பயோபிக் டோர்னமெண்ட் எல்லா டோர்னமெண்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா துடியில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே அவர் வந்து எல்லாமே பிரைஸ்ல கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா இப்போ கோவில் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வர முடியல. சுச்சுவேஷன் அப்படி. ஆனா வரணும் அவருக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆக்சுவலா ஏன்னா டோட்டலா வீடியோ ஷிஃப்ட் பண்ணதுனால அவர் வர முடியல. இருந்தாலும் இடையில இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். என்ன சார் 6 months சொல்லிட்டேன் சார். நான் கண்டிப்பா ஓப்பன் பண்றோம் என்ன வரணும்னு சொல்லியிருந்தோம். டைரக்டா வர சொல்ல போன் தான் போன் எடுத்து நீங்க டைரக்டா வர வேணாம், நான் வந்துடுறேன் சொல்லி வந்திருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் சார். எகேன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச். So next, I'm interested sir. ஒரு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 minutes பேசினா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் நல்லா இருக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த இடம் வந்து உண்மையிலே அருமையா இருக்கு. கோயம்புத்தூர் எங்க போனாலும் ஒரே ஒரு ஆரன் சத்தம், ஒரு நாய்ஸ் அதிகமாக வந்துட்டு ஒரு டிப்ரெஷனாகவே இருக்கும். நான் வரும்போதே இடையில பிரச்சாரம் நடக்குது, அங்கே போனேன். அந்த டென்ஷன்ல வந்து இங்கே வந்தோடனே ரிலாக்ஸ் ஆயிட்டு. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணாலும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். பிரகாஷ் பேசும்போது சொன்னாங்க எல்லாருமே வந்து செல்போனு
சோசியல் மீடியா, அதில் முக்கியமாக கம்ப்யூட்டர் இருந்தாலும் இதில் அதிலவே போயிடுறோம். இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சுத்தமாக இல்லாமல் போகுது. நாங்கள் நைட்டு ஈவினிங் ரவுண்ட் போகும்போது ஏதாவது கிரவுண்ட்லாம் போய் செக் பண்ணுவோம். ஏதாவது விளையாடுறாங்களா வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு போனால் பசங்க இருப்பாங்க, ஏதாவது ஒரு கார்னரில் உட்காந்து செல்லில் பார்த்துட்டு இருக்காங்க. பால்லாம் நடுவில் வச்சுருவாங்க. முன்னாடி கிரிக்கெட்டாக விளையாண்டாங்க, இப்போ அதுவும் குறைஞ்சிருச்சு. ரோடுக்கு வராங்க பசங்க, ஆனால் ஃபுல் யாருக்குமே வந்து ஹெல்த்து ரொம்ப பூவர் கண்டிஷன். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட மாட்டாங்க. 2 லட்ச ரூபா பைக்கு 1.5 லட்ச ரூபா பைக் ஓட்டுறான். அவனால அந்த பைக் நிமித்தி ஸ்டாண்ட் போட முடியல. வயசு 18 வயசு 20 வயசு, அந்த பைக் அவனால நிறுத்த முடியல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன 17 வயசு 18 வயசுல எப்படி இருக்கணும்? இந்த போஸ்ட்ல போய் ஓரசனம், சும்மா காலத்துக்கு தலைக்கு மேல வைக்கணும். அதெல்லாம் வந்து அந்த வயசு பசங்க கள்ள தூக்கி போடுறது, இல்ல வீட்டுல தூக்குறது, ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் இளைஞர். இப்ப அவங்க எல்லாம் பார்த்தா பெரியவங்க மாதிரி இருக்காங்க. நான் குறை சொல்றதுக்காக சொல்லல. வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருப்போம், வண்டியை நிறுத்தி லைசன்ஸ் கேட்போம். நான் பிடிக்கும்போது சும்மா சட்டையை பிடிப்பேன். சட்டையை கை வச்சனா கை உள்ள போயிருது. யாருக்குமே செஸ்ட் கிடையாது, வயிறு கிடையாது. என்னடா சாப்பிட்டா ஒரு பீஸா சாப்பிட்டேன் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, தெரியாத பேர சொல்றாங்க. அப்ப போலீஸ்லாம் வந்து 80 இன்ச் வேணும்னா 30 இருக்கு. போலி கொஞ்சம் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்காங்க. இப்ப வர்ற இளைஞர்கள் எல்லாம் வந்து இந்தியாவோட எதிர்கால இளைஞர் கைகள்னாங்க. இப்பெல்லாம் பெரியவர் கையில வந்துருச்சு. இளைஞர் எங்க இருக்காங்க? ஆனா இளைஞர் பார்த்தா யாருமே எந்த இதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பூரா தவறான வழியில போறாங்க. சொல்லும்போது சொன்னாப்ல, முன்னாடி காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து ஏதாவது தப்பு பண்ணா கேஸ் போட மாட்டோம், வான் பண்ணி விட்டுருவோம். இப்ப ட்ரக் அடிக்ட் பசங்க எல்லாமே வந்து ட்ரக் அடிக்ட். உதர பார்த்தா எல்லாருமே கருப்பா இருக்கு. நாங்க ஸ்கூல் காலேஜ்ல ஸ்கூல் பசங்களும் கம்மி தான். காலேஜ் பசங்க போயிட்டா பார்த்தா சொல்லிடுறேன், இதெல்லாம் சிகரெட் அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க. உதட்டு கண்ணு உள்ள போயிடும், கண்ணை உள்ள போயிடும். அது பேரண்ட்ஸ் யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்? ஒரு குழந்தை, ஒரு பையன், ஒரு பொண்ணு சத்தம் போட்டா ஏதாவது ஓடிடுவாங்க சார். பயமா இருக்கு பேச. கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, கார்டை கொடுக்குறது. இப்ப கூகுள் பே வந்துருச்சு. அவனுக்கு தேவை எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம வாங்கிட்டு கடைசியில ஏதோ ஒரு வழி. எல்லாரும் நான் தப்பு சொல்லல, மேக்சிமம் பசங்க பூரா ட்ரக் அடிக்ட். கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, அப்படியே எல்லா இடத்துல வருது. கோயம்புத்தூர் ஈஸியா இருக்கு, கேரளா பக்கமா இருக்கனால அங்கிருந்து வர பசங்களும் எல்லாமே வெளியில இருந்து இருக்கிறாங்க. இங்க 10 காலேஜ் மேல இருக்கு. காலேஜ் ஹாஸ்டல்ல தங்குறத விட வெளியில ரூம் இருக்கு. நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு மேல பார்த்தா வெளியில சுத்திட்டே இருக்காங்க. எங்கடா சுத்துறதுன்னா ரூம்ல யார் கண்ட்ரோல் இருந்தா தராங்க. ஹாஸ்டல் கண்ட்ரோல். வெளியில போய் ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டு 4 வருஷம் முடிக்கிறது, 2 வருஷத்துல ஜெயிலுக்கு போயிருக்கான். பாதி பேர் கேஸ். நான் விளையாட்டு சொல்லுங்க, நீங்க ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னு அப்ளை பண்ணி பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரணும், உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பிரைவேட் கம்பெனிக்கு போனாலும் வெரிஃபிகேஷன் இருக்கு. எஃப்ஐஆர் கேஸ் போட்டாச்சுன்னா ஆதார் கார்டுல நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஸ்டேஷன் போனாலும் உங்க ஆதார் கார்டு வாங்கணும்னு உங்க மேல எத்தனை கேஸ் சொல்லிடுவாங்க. இது பசங்கிட்ட சொல்றோம், கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு 4 பேர் உட்கார வச்சுட்டு ஸ்டேஷன். அதுல 2 பேர் ஸ்டூடெண்ட். என்ன செய்ய சொல்லுங்க? ஜுனேல் 18 வயசு விட முடியல. ஒருத்தனை அடிச்சு பணத்தை பிடுங்கி அவங்க செல்போன்ல இருந்து இன்னொருத்தனை கூகுள் பே டிரான்ஸ்பர் பண்ணி போதே விட எப்படி விட முடியும்? முன்னாடி எல்லாம் வந்து எதுவுமே எவிடன்ஸ் இருக்காது. இப்ப எல்லாரும் சிசிடிவி. இப்ப கூகுள் பே ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் போகுது. இதை நம்ம இல்லை சொல்ல முடியுமா? நாளைக்கு கோர்ட்ல கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன ஆகும்? எல்லாருமே கன்விக்ஷன். இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாருன்னா, நம்ம பசங்க நல்லா இருக்கான்னு நினைப்போம். நம்ம எப்படி வெளியில வந்துருவாங்க, எல்லாருக்கும் நீங்க ஏதாவது வெளியில போவாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் போயிருங்க, பசங்களை விட்டு போறீங்க. யாரோட ஒருத்தையும் கூட நல்லா இருப்பாங்க. 90 நாள் நல்லா இருக்கும். 10 நாள் ஒரு கூட ஒரு பசங்க வச்சிருந்தாங்கன்னா கெட்டு போயிடும். அதுக்கு சேர விடாம இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தயவு செய்து கஷ்டமா தான் இருக்கும் வர்றது. டெய்லி வந்து நீங்க பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு வண்டியை போட்டு ஓரம் உட்காந்துங்க. ஆபீஸ் வேலை இருந்தாலும் இங்க உட்காந்து பாருங்க. தேங்க்யூ சார். நிறைய வேலைகள் பாயிண்ட் சொன்னீங்க சார். கண்டிப்பா எல்லாமே பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் அவேர்னஸ், ஒரு ஹெல்த் அவேர்னஸ், பசங்க ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் எந்த அளவுக்கு கொண்டு வருமோ அந்த அளவுக்கு எல்லாமே கொண்டு வருவோம். கண்டிப்பா நாம ட்ரை பண்றோம் சார். தேங்க்யூ.
tell your name up here. You got to tell your name. Okay. Hey. Hey. Wait பண்ணியாடு லைன் மாத்தி ஆடு இல்ல ஏய் மேன் மார்க் பண்ணி பேசுறாங்க பொறுத்து நீ பேசு செல்ஃபா ஆடாதடா சாவே பின்னாடி போடுறோம் டேய் செல்ஃபா ஆடாத லைன் வாது தீபே ரனேஷ் போடு லேட் மோனி ஏய் போன் பாரு டேய் அடே கால் பண்ணு ஜெய் போய் கவர் பண்ணு அடி எடுத்து போடா டேய் ஹாய் இது வந்து பயோஃபிட் பார்த்தீங்கன்னா சாக்கர் அகாடமி இதில் 4 பிரான்ச் இருக்குது ஆக்சுவலாக ஒன்று என்ஜிஓ காலனி அண்ட் பன்னீர்மடை இன்னும் நரசிம்மநாயக்கன் பாளையம் அண்ட் இடிகரை இப்போ சம்மர் ஆஃபர் சம்மர் கோச்சிங் அண்ட் ரெகுலர் கோச்சிங் போயிட்டுருக்கு இப்போ சம்மர் கோச்சிங்கும் போயிட்டுருக்கு நீங்கள் சம்மர் கோச்சிங் 4 பிளேஸ் எந்த ஏரியா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனர்ஸ் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் கோச்சஸ் நம்மகிட்ட இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்காங்க எல்லாமே இருக்கும் நிறைய பேர் சம்மர் கேம்ப் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரெகுலர் கோச்சிங்கும் ஆல்மோஸ்ட் 80 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்காங்க பார்த்தீங்கன்னா வீக்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா இஸ் 1 ப்ராக்டிஸ் மேட்ச் 1 டோர்னமெண்ட் வெளியே போயிட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வீக்கில் பார்த்தீங்கன்னா இஸ் 2 ஹவர்ஸ் நாங்கள் ப்ராக்டிஸ் டெய்லி கொடுத்துட்ருக்கோம் மோஸ்ட்லி அதே எங்களுடைய ஹைலைட் அதுதான் ஏன்னா நிறைய கிளப் என்ன பண்ணால் கமர்ஷியல் இல்லாமல் 1 ஹவர் கோச்சிங் கொடுத்து போயிடுவோம் இதில் எப்படின்னா 2 ஹவர்ஸ் கோச்சிங் கண்டிப்பாக இங்கே இருக்கும் அதை நீங்கள் வந்து கண்ணை மூட்டி பயோஃபிட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி விடலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிட்னஸ் லெவலில் இருந்து ஃபுட்பால் ஸ்கில் இருந்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு எல்லாமே என்னென்ன பண்ணுவோம் அத்தனையும் நாங்கள் வந்து கிளப் மூலியமாக கோச்சஸ் மூலியமாக கோச்சிங் கொடுப்போம் நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து ரிவ்யூ பாருங்கள் வந்து டைரெக்டாக வந்து எங்கள் கோச்சஸ் பாருங்கள் டைரெக்டாக எங்கள் கூப்பிடுங்க கீழே நம்பரை கூப்பிடுங்க நான் என்ன டவுட்டு தான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுடைய கிட்ஸுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி நீங்கள் வந்து சம்மர் கேம்ப் ரெகுலர் கோச்சிங் நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து ஃபுட்பால் கோச்சிங் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் தேங்க்யூ வெரி மச்